அத்திப்பழம் பழுத்ததை கவனிக்காம விட்டதுனால பூ மாதிரி விரிஞ்சிருச்சுங்க. பழம் நல்லா கனிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஹைட்டில் போயிடுச்சு. இதை ஏர் லேயரிங் மெத்தடில் இன்னொரு செடி உருவாக்கி டெரஸில் வைக்கணுங்க. ஸ்டார் ஃப்ரூட் விதை மரங்கிறனால மரம் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. பழங்களும் இந்த அளவுக்கு எல்லோ கலரில் பழுத்த பின்னாடி பறித்து சாப்பிட்டா நல்ல இனிப்பாக இருக்குதுங்க. மரத்துலேயும் ஃபுல்லாக காய் வச்சுருக்குது. விதை மரங்கிறனால மரம் பெருசாக ஆகத்தான் அதோட அறுவடை அளவு அதிகமாகுதுங்க. பப்பாளி கூட 1, 2 தான் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மரம் ஃபுல்லாக காய் இருக்குது. இன்றைக்கி ஒரு 5, 6 பழம் அறுவடை ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்களேன், பழமும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இதனோட விதைகளை போட்டு அடுத்து நம்ம ஒரு செடியை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த சீசனுக்கு கிழமைக்கு நல்லாவே ஒரு அறுவடை கிடச்சிதுங்க. அத்திப்பழம், ஸ்டார் ஃப்ரூட்டு, ஆரஞ்சு, பப்பாளி, இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் செடியெல்லாம் நான் போகிறேன் மேலே மேலே போயிட்டே இருக்குது. இந்த முல்சீத்தா பாருங்களேன், பலா மாதிரி வேரில் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதோட காய் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா அறுவடை